டாக்டர்ஸ் நேரம் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ராஜலட்சுமி, சித்த மருத்துவர். ஸோ இந்த பதிவுல எதை பார்க்க போறோம் அப்படின்னா, முடக்குவாதத்திற்காக அதை நம்ம கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி மேனேஜ் பண்ணி வர்றதுக்கு, இல்ல ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லனா நம்ம மருந்துகள் இல்லாம ரிவர்ஸ் பண்றதுக்கு ஒரு அற்புதமான சூப் தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். ஆக்சுவலா முடக்குவாதம் அப்படிங்கிறது இன்றைய காலகட்டத்துல கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. ஏன்னா நிறைய காரணங்கள் இருக்கு. மன அழுத்தம், அதுக்கப்புறம் உணவு முறை சீரில்லாம இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி காரணங்களால முடக்குவாதத்தால ஆண் பெண், அதுக்கப்புறம் நடுத்தர வயதினர், கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா டீன்ஸ்லயே இன்னைக்கு நிறைய பேருக்கு முடக்குவாதம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கொஞ்சம் ஏஜ் ஆகும் பொழுது இதை எப்படி நினைக்கிறாங்க, இல்ல டீன்ஸ்லயே என்ன நினைக்கிறாங்கன்னா, இவங்க ரொம்ப படிக்கிறாங்க, இல்ல ஏதோ வேலை செய்யறாங்க, அதனால எலும்புகள் பாதிப்படைஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எலும்புன்னு தான் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. கால்சியம் சப்ளிமெண்ட் சாப்பிடுவாங்க, இல்ல இந்த தைலத்தை தடவலாம் அப்படின்னு போயிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரிதான் போகுமே தவிர அவங்களால ரொம்ப முடியல, எந்திரிக்க முடியல, நடக்க முடியல, கை கால்களை அசைக்க முடியல அப்படிங்கிறப்பதான் உரிய மருத்துவர்களை பார்த்து அவங்களோட இன்வெஸ்டிகேஷன் பண்றப்ப அவங்க உடம்புல இந்த ஆன்டிபாடிஸ் அதிகமாக இருக்கிறது தெரியும். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் என்ன ஏற்படும்னா, மற்ற மாதிரி டைரக்டா எலும்புகளை பாதிக்கப்படாம இங்க என்னம்னா அங்க இருக்கக்கூடிய அந்த செல்கள், குருத்தெலும்பு செல்கள் இருக்கு பாத்தீங்களா, ஸோ அதை பாதிக்கப்பட ஆரம்பிக்கும். ஸோ பாதிக்கப்பட்டு ஆரம்பிச்சு அதை உரிய முறையில நம்ம அணுகலைன்னு வச்சுக்கோங்களேன், எலும்புகள் மட்டும் பாதிக்கப்படாது, நுரையீரல் பாதிக்கப்படலாம், ஹார்ட் பாதிக்கப்படலாம், ஸ்கின் பாதிக்கப்படலாம். இப்படி அனைத்து உறுப்புகளும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த முடக்குவாதத்தை தொடர்ந்து பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. ஸோ உரிய காலத்துல நம்ம அதை பார்த்துடணும். இல்ல அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஏன் முடக்குவாதம் அப்படின்னு இதற்கு பெயர் வந்தது அப்படின்னா, நம்ம விட விட நாளாக நாளாக அவங்க முடங்கி போய் விடுவார்கள். முடங்கி போயிடுவாங்கன்னா நடக்க மட்டும் கிடையாது, இப்போ ஒரு கை கால் இதை நீட்டுறோம் மடக்குறோம் அப்படின்னா அதோட அந்த பிளெக்சிபிலிட்டி, நீட்டும் தன்மையும் மடக்கும் தன்மையும் என்ன ஆகும் அப்படின்னா அவர்களுக்கு குறைந்து போக ஆரம்பிக்கிறது. ஸோ அது ஒரு பெருந்தன்மையா குறையா இருக்கும். அப்போ என்ன ஆகும்னா கை கால்கள் இதெல்லாம் வளைந்து அவங்களுடைய அளவுகளே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குறுகி காணப்படும். ஸோ இதுதான் இவங்களோட பெரிய தொந்தரவு. அதனாலதான் முடக்குவாதம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ முடக்குவாதம் இருப்பவர்கள் எந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் ஒண்ணு மட்டும் மறந்துடக்கூடாது. என்ன அப்படின்னா, டெய்லி எக்ஸசைஸ் பண்ணும். இங்க எக்ஸசைஸ் அப்படிங்கிறது பெருசாலாம் நான் ஜிம் அப்படின்லாம் போய் நான் சொல்லல. உங்களுடைய எல்லா மூட்டு அகல் இருக்கு பாத்தீங்களா, கழுத்து மூட்டு, ஷோல்டர், இந்த 2 எல்போ ஜாயிண்ட், ரிஸ்ட் ஜாயிண்ட், விரல்கள், இடுப்பு, கால் முட்டி, கொலுசு போடுற இடம், இது எல்லாவற்றிற்கும் அசைவுகள் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். சப்போஸ் நம்ம அசைவுகள் கொடுத்துட்டோம் அப்படின்னா அது பிரச்சனை கிடையாது. கொடுக்காம அப்படியே வச்சுட்டோம் அப்படின்னா அது அப்படியே ரிஜிட் ஆயிரும். ரிஜிட் ஆயிட்டு நீட்டவும் மடக்கவும் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப கடினமாக இருக்கும். ஸோ அதை மட்டும் கரெக்டா ஃபாலோ பண்ணிருங்க. அடுத்து உணவு முறைன்னு வரும் பொழுது என்ன அப்படின்னா, கிழங்குகளை தவிர்க்கணும். ஏன்னா கிழங்குகள் ரொம்ப செரிமானத்திற்கு கடினமான உணவுகள். இதையெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த இன்டைஜஷன் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம உடம்புல வாதத்தை ஜாஸ்திப்படுத்தும். ஸோ வாதத்தை ஜாஸ்திப்படுத்தும் பொழுது இன்னமும் வலி, வேதனை, வீக்கம் போன்றவை அதிகமாகும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் அந்த விஷயத்தையும் நம்ம உணவு முறையில கண்ட்ரோல் பண்ணணும். மூன்றாவது முக்கியமானது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வெயிலிலிருந்து கிடைக்கக்கூடிய விட்டமின் D3. என்னதான் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்தாலும் இந்த முடக்குவாதத்துல மட்டும் இந்த வெயில் பட்டவுடன் யூஸ்வலா பாத்தீங்கன்னா வெயிலை கண்டவுடன் பனித்துளி எல்லாம் எப்படி கரைஞ்சு இல்லாத இடம் போயிருமோ, இந்த வெயில் படப்பட இந்த முடக்குவாதத்தால் ஏற்படக்கூடிய வலி, வேதனை, வீக்கங்கள் குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால உணவிலையும் என்ன அப்படின்னா குளிர்ச்சியான உணவுகளை தவிர்த்து உஷ்ணத்தை கொடுக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கணும். அதே மாதிரி வெயில், செரிமானத்திற்கு எளிதான உணவுகள், இப்படி ஒரு டயட் பேட்டர்னை ஃபாலோ பண்ணி ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சு, ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்மால் எது முடியும், நம்மால எதை மாற்ற முடியும், எது எளிதில் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்த கான்சென்ட்ரேட் பண்ணி லைஃபை கொண்டு போகணும். ரொம்ப முடியாதது, மாற்ற முடியாதவர்களை மாற்றணும்னு நினைக்கிறது, இந்த மாதிரி பண்ணும் பொழுதுதான் நமக்கு ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது அதிகரிக்கும்.
ஸ்ட்ரெஸ் அதிகரிக்கும் பொழுது நம்ம உடம்புல கார்டிசால் ஹார்மோன்ஸ் வந்து அப்நார்மல் ஆகும். அது நம்ம உடம்புல தாபிதம் அப்படிங்கிறது, இங்க தாபிதம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வலி, வேதனை, வீக்கம் போன்றவற்றை வந்து அதிகரிக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் முடக்குவாதம் வர்றவங்க இதை ஃபாலோ பண்ணுங்க. இதனுடன் ஒரு அற்புதமான சில சூப்ஸ் இருக்கு, அந்த சூப்ஸை வந்து ஃபாலோ பண்ணும். முதல் சூப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முடவாட்டுக்கால் சூப். ஸோ முடவாட்டுக்கால் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா முடவன், கிழவன், முடவன், முடங்கி போயிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்களா, அவங்களுக்குரிய அந்த முடவாட்டுக்கால். இன்னொன்னு வந்து என்ன அப்படின்னா இது ஆட்டுக்கால் மாதிரி ரோமமும் இருக்கு. ஸோ அதனாலதான் இதற்கு இந்த பெயர் வந்திருக்கு. ஸோ இதை என்ன பண்ணணும் அப்படின்னா நிறைய மலைகள்ல வந்து கிடைக்கும். இதோட கிழங்குகள்ல அந்த ஓரத்துல இருக்கக்கூடிய இந்த ரோமம் மாதிரி இதை கட் பண்ணிட்டோம்னா உள்ள கிழங்குகள், நம்ம முள்ளங்கி உள்ள இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதை என்ன பண்ணணும்னா இந்த கட்டை விரல் உயரத்துக்கு வந்து எடுத்துட்டு நல்லா தட்டிடணும். தட்டிட்டு நார்மலா நம்ம நான்வெஜ் சூப் எடுக்கிறோம் பாத்தீங்களா, அது மாதிரி அதோட சீரகம், சோம்பு, மஞ்சள், ஸோ இதை அதோட சேர்த்துட்டு நல்லா பாயில் பண்ணும். அதாவது 500 ml தண்ணீர் ஊத்தி பாயில் பண்ணி 150 ml வந்து குறைக்கணும். ஸோ குறைச்சிட்டு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை ஃபில்டர் பண்ணி அதனுடன் உப்பு தேவைன்னா உப்பு, இல்லைன்னா மிளகுத்தூள் சேர்த்து வந்து எடுக்கணும். இங்க மஞ்சள் தாபிதத்தை குறைக்கும், சோம்பு நம்ம எடுக்கிறது டேஸ்டுக்காக மட்டும் கிடையாது, சிறுநீரை வந்து கொஞ்சம் பெருக்கி வந்து வெளியே தள்ளும். அடுத்த விஷயம் அப்படின்னா ஆக்சுவலா கிழங்குகள்லாம் வேண்டான்னு சொல்லியிருக்கீங்களே டாக்டர், இது மட்டும் கந்தத்தில் கருணையின்றி புசியோம்னு சொல்லியிருக்கோம் வாத நோய்களுக்கு. இது அப்படின்னா இது நீங்க இந்த முடவாட்டுக்கால பாத்தீங்கன்னா மலை, அதாவது மண்ணுக்குள்ள வந்து இருக்காது, அந்த பாறைகள்ல தான் வந்து இருக்கும். ஸோ அதனால இது ஒன்றும் வந்து நமக்கு அந்த வாதம் மாவுச்சத்தை வந்து அதிகப்படுத்தாது, டேஸ்டும் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இது தினமும் மாலை வேலையில வந்து எடுக்கலாம். இல்லைன்னா இது ஒரு நாள். மற்றொன்று முடக்கருத்தான் இருக்கு பாத்தீங்களா, முடக்கருத்தான் இலைகள். ஸோ முடக்கருத்தான் இலையும் நல்லா ஒரு கைப்பிடி எடுத்துட்டு அதை மிக்சியில பல்ஸ்ல வச்சுட்டு அதுல சீரகம், சோம்பு, மஞ்சள் போட்டு நல்லா 500 ml தண்ணீர் விட்டு பாயில் பண்ணி 150 ml வடிகட்டி எடுக்கணும். ஒரு நாள் முடவாட்டுக்கால் சூப், ஒரு நாள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முடக்கருத்தான் சூப் வந்து எடுக்கணும். அடுத்து மூன்றாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முருங்கைக்கீரை சூப். ஸோ இங்க இந்த முருங்கைக்கீரை சூப்ல என்ன பண்ணணும்னா முருங்கை ஈர்க்கு இருக்கு பாத்தீங்களா, அந்த குச்சி. யூஸ்வலா இந்த குச்சிகள் நம்ம, அதாவது இந்த முடக்குவாதத்துல எலும்புகளோட அந்த கொலாஜன் வந்து போயிடும். இந்த கொலாஜன் ரொம்ப முக்கியம் எலும்புகளுக்கும் சரி, இரத்த நாளங்களுக்கும் சரி. ஏன்னா இதுல மெயினா இது எங்க போய் வந்து அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கொலாஜனை தான் அஃபெக்ட் ஆகும். அதனாலதான் நிறைய பேருக்கு இருதய சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் இந்த முடக்குவாதத்துல வந்து ஏற்படுது. ஸோ அப்ப இந்த கொலாஜன் எடுக்கும் பொழுது அது இன்னும் நல்ல இதா இருக்கும். பட் கொலாஜன் நிறைய, எல்லா கொலாஜனுமே வந்து அனிமல் சோர்ஸ்ல இருந்து தான் வருது. சப்ளிமெண்ட்ஸ் அப்படிங்கிறப்ப சப்ளிமெண்ட்ஸ் நல்லதுதான், ஆனா அதனுடைய நம்பகத்தன்மை வந்து ரொம்ப புவரா இருக்கு. ஸோ அதனால என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மூலிகை மட்டும்தான் நாங்க சாப்பிடுவோம், நாங்க பியூர் வீகன் அப்படிங்கிறவங்க இந்த முருங்கை ஈர்க்கு சூப்பு. இந்த முருங்கை ஈர்ப்பு எதுக்கு இதாகும் அப்படின்னா இது வந்து அந்த கொலாஜனை வந்து ப்ரொடியூஸ் பண்றதுக்கு இருக்கக்கூடிய அந்த ப்ரீகர்சரா வந்து இது வேலை செய்யுது. ஸோ அப்ப என்னன்னா நல்லா முருங்கை இலை ஈர்க்கு நல்லா ஒரு கைப்பிடி நல்லா சின்ன சின்னதா நறுக்கி போட்டுட்டு வெறும் தண்ணீர் ஊத்தி கூட நம்ம கொதிக்க வச்சு 500 ml இருந்து எல்லாமே 500 இருந்து 150 பாயில் பண்ணி அதோட வேணும்னா சீரகம், சோம்பு, மஞ்சள் ஃபில்டர் பண்ணி மிளகுத்தூள் போட்டு வந்து எடுக்கலாம். இந்த சூப்பை எந்த வேலையில எடுக்கணும் அப்படின்னா காலைக்கும் மதியத்துக்கும் நடுப்பட்ட வேலை இருக்கு பாத்தீங்களா, ஸோ அந்த நேரத்துல இந்த சூப்ஸை வந்து நம்ம எடுத்துக்கலாம். எது? இந்த முருங்கை ஈர்ப்பு சூப்பு. இது எதுக்காக அப்படின்னா கொலாஜனுக்காக நம்ம வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி அசைவம் சாப்பிடுபவர்களாக இருந்தாங்க அப்படின்னா போன் சூப்பு, அதாவது கறி எதுவுமே இருக்கக்கூடாது, எலும்பு மஜ்ஜையோட இருக்கக்கூடிய ஆட்டு எலும்பு இருக்கு பாத்தீங்களா, அந்த ஆட்டு எலும்பை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 100 எலும்பு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதுல என்ன பண்ணணும்னா ஒரு 15 ml ஆப்பிள் சிடர் வினிகரை விட்டு நல்லா கலந்து வச்சிடணும். எவ்வளவு நேரம் வைக்கணும் அப்படின்னா ஒரு 1.5 மணி நேரம் வந்து வச்சிடணும். வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா ஒரு குக்கர்ல அதை போட்டுட்டு அதனுடன் என்ன பண்ணணும்னா சீரகம், சோம்பு, இஞ்சி, மஞ்சள், ஸோ இதுல வெங்காயம், தக்காளி அதெல்லாம் போடக்கூடாது, போட்டுட்டு நல்லா தண்ணீர் ஊத்தி குக்கர்ல ஒரு 10 விசில் வச்சிடணும். 10 விசில் வச்சுட்டு அப்படியே நம்ம விட்டுறணும். இதை ஒரு மண் சட்டியில ஊத்திட்டு மூடி அப்படியே விட்டுறணும். மாலை வேளையில திருப்பி லைட்டா சூடு பண்ணிட்டு அந்த தண்ணீரை மட்டும் ஃபில்டர் பண்ணி அதனுடன் மிளகு மற்றும்
உப்பு சேர்த்து எடுத்துக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், யூஸ்வலா வந்து பாத்தீங்கன்னா இந்த முடக்குவாதம் இருக்கிறவங்களுக்கு கட் லீக்கேஜ் இருக்கும். நீங்க புரதம் சார்ந்த உணவு சாலிட் புரதமா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து வலிகள் வேதனைகள் வந்து அதிகமாக ஆரம்பிக்கும். ஆனா இந்த எலும்பு சூப் எடுக்கிறப்ப உங்களுக்கு லிக்விட் புரோட்டீன் வந்து கிடைக்கும். அது இன்னும் ஆரோக்கியமாக வந்திருக்கும், எந்த பிரச்சனையும் இருக்காது, கொலாஜனையும் நமக்கு அது கிடைக்கும். ஸோ அதனால இந்த 4 சூப்பும், அசைவம் சாப்பிட்றவங்கன்னா 4 சூப், அசைவம் சாப்பிடாதவங்கன்னா இந்த எலும்பு சூப்பை விட்டுட்டு இந்த 3 சூப்பையும் எடுத்துக்கிட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களோட முடக்குவாதம் கம்ப்ளைண்ட்ஸ் எபிசோட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இந்த வலி வேதனை வீக்கம் இதெல்லாம் குறைய ஆரம்பிக்கும். இதனுடன் உணவு முறையும் முறையான மருந்துகளும் எடுக்கிறப்ப நம்ம இந்த முடக்குவாதத்துல இருந்து நம்ம ஈஸியா வெளியே வந்துடலாம். லைஃப் லாங்கா மெடிசின்ஸ் எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நன்றி.